முதலாவதாக சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைக்க இருக்கிறோம். 2 திரைப்படங்கள், மூணாவதா ஒரு திரைப்படம் தற்போது லைனப்ல இருக்கு. சமீபத்தில் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா பறந்து போ அந்த அந்த லான்ச் ஃபங்க்ஷன்ல வந்து இயக்குனர் ராம் அவர்கள் இந்த படத்தை பற்றி மிகவும் ரொம்ப அழகா பேசின ஒரு விஷயம் இயக்குனர் மீரா கதிரவன் சாருடைய பேஜ்லயே, இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்தாலே இருக்கும். அவருடைய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி, 2வது படம் விழித்திரு. இந்த 2 படங்களையும் ரொம்ப அழகா கொடுத்துட்டு 3வது படம் ஹபிபிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், அதோடைய அப்டேட்டையும் எங்களுக்கு கொடுத்துட்டு இந்த புத்தகத்தினுடைய சிறப்புரையும் ஆற்றிவிட்டீர்களா, எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தற்போது இந்த நூலின் சிறப்புரை ஆற்றுவதற்காக திரைப்பட இயக்குனர் மீரா கதிரவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய கரவொலியின் மத்தியில். எல்லோருக்கும் மாலை வணக்கம். அழைப்புதலில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் வெயில், மண்குதிரை 2 பேரோட பேரை பார்த்த உடனே, கனிமொழி 3 பேரை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஆத்மார்த்தமான, ரொம்ப காத்திரமான, முக்கியமான படைப்பாளிகள். எப்படியும் எனக்கு முன்னாடி பேசிடுவாங்க, வழக்கம் போல் சம்பிரதாயமாக. நான் பேச நினச்சிருந்த எல்லாத்தையும் அவங்க பேசிட்டாங்க. நான் என்ன இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்த்தேன். அப்படியா? வெளுத்து போட்ட நிலா கவிதை எனக்கு பெரிய பரிச்சயம் கிடையாது. எனக்கு வந்து காட்சி ஊடகத்தில் இயங்குறதுனால சில சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். குமுதமில் வந்து எனக்கு முன்னாடி ஒரு கவிதை வந்தது. எங்கள் அம்மாவுடைய கல்யாணத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன், அம்மாவின் கல்யாண படம் அப்படின்னு. நண்பர் KN சிவராமன் ஆசிரியர் அந்த காலகட்டத்தில். அதன் பிறகு நிறைய கவிதைகள் அதன் பிறகு வாசித்தேன். முடிவு பண்ண நம்ம இன்னும் கவிதை எழுதக்கூடாது. கவிதை வந்து தமிழில் வந்து சமகாலத்தில் நான் ரொம்பவும் வியந்து பார்க்கக்கூடிய இனிய நண்பர் வெயில் அவருடைய நிறைய கவிதைகள், மண்குதிரை அவருடைய எழுத்து, அன்பு தோழி ரொம்ப ரொம்ப எல்லாமான கனி அவங்களுடைய கவிதைகள் இப்படின்னு நிறைய படிச்சிருக்கிறேன். அவங்க இந்த கவிதை குறித்து பேசுகிற அளவுக்கு என்னால் விரிவாக பேச முடியுமான்னு தெரியல. புத்தகமும் ரொம்ப தாமதமாக தான் கையில் கிடைச்சது. வந்து இப்போ ஈழவாணி பூவரசியை பொறுத்த வரைக்கும் மீரா கதிரவன் கம்பெனி ஆர்டிஸ்ட் வந்து. இப்போ நாங்கள்லாம் ஷூட்டிங் போகும்போது நடிகர்கள் வரலன்னா கடைசியாக ஸ்டாண்ட் பையில் வந்து இருப்பார். அவரை கூப்பிட்டு வண்டியில் தூக்கி போட்டுருக்கோம் வந்து. இப்போ வர ஆஃபீஸ் வர இங்கே வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருந்து நடக்கிறது தூரம் தான். அதனால் டிஸ்கவரி நிகழ்ச்சி வந்தால் நம்ம மீரா கதிரவன் கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இல்லை, எனக்கு ஈழவாணியை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து சென்னையில் அவங்களுடைய முதல் நண்பர் அப்படின்னு சொன்னாங்க, சந்தோஷம். ஈழவாணியை நான் பார்த்த காலத்திலிருந்து இப்போது இருக்கக்கூடிய ஈழவாணியை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஏன்னா வந்து அவங்க அப்போ வந்து பெரிய பப்ளிஷராக இல்லை, எழுதியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலியாக வந்து ஜெஸ்ஸி அக்கா, அம்மா, அவங்க எல்லாருமே நமக்கு வந்து ஜனா, அவங்க எல்லாருமே ஃபேமிலி மாதிரி. மதி ஒரு பெரிய திட்டத்தோடு இருக்காப்புல, போன வாரம் தான் வந்து சொன்னார் வந்து. ஸோ அதனால் வந்து வாணியுடைய நிகழ்வு என்பது நம்மளுடைய குடும்ப நிகழ்வு மாதிரி இருக்கும். அதனால் சந்தோஷமாக தான் நான் வருவேன். இப்போ இந்த இதில் நான் வாணி கூப்பிடும்போதே யோசிச்சேன்னா, கொஞ்சம் ஹபிபி அப்டேட் கேட்டதுனாலே படம் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கிறதுனால அடுத்த 2 வாரத்தில் இசை வெளியீட்டுலாம் பண்ணுறோம். கொஞ்சம் பிரம்மாண்டமான முறையில் பாடல்களை யுகபாரதி கார்த்திக் நேத்தா எழுதியிருக்கிறாங்க. அந்த இசை வெளியீட்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதுனால கொஞ்சம் டைம் இருக்காது, படிக்கவும் முடியாதுன்னு பார்த்தேன். பட் ரொம்ப லேட்டாக தான் புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்ததுமே தொடர்ந்து வாசிக்க முடியல. ஏன்னா முதல்ல ஆர்வம் என்னென்னா வந்து அவங்க ஏற்கனவே அந்த ஒரு கவிதை தொகுப்பு எழுதின 2வது தொகுப்புங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு நம்பிக்கையும் கொடுத்தது வந்து. ஆனாலும் வெளுத்து போட்ட நிலா மாதிரி இது என்னோட மேசையில் 2 நாளாக விரித்து போட்ட புத்தகமாக தான் இருந்தது வந்து. படிக்கவே இல்லை. ஐயோ படிக்கலைன்னா காயப்போட்ட துணி ஆக்கிடுவாங்களேன்னு பயந்து வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் வந்து. ஆனால் வாசிக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பெண்களுடைய மொழி அப்போ வந்து ஒரு நீண்ட நெடிய மரபு இருக்குது பெண்கள் கவிதை பாரம்பரியத்துக்கு. ஆண்கள் எழுத காலகட்டங்களில் வந்து இருந்த கவிதைகளை விட பெண்கள் எழுத பிறகு அவர்களுடைய உளவியலை, உடல் மொழியை, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை பாடுகளை பெண்கள் எழுதும்போது ரொம்ப 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 அது அழகாக வந்துட்டுருக்கு.
அப்படியான கவிதைகளை நிறைய சொல்லலாம். இப்போ இந்த தொகுப்பை பொறுத்த வரைக்கும் காமமும் காதலும் சார்ந்த கதைகள் நிறைய இருக்குது. காமம் பொருந்திய கண்கள் பிரகாசமானவை அப்படின்னு ஒரு டைட்டில் கூட இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா பெண்கள் இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு இன்றைக்கும் நம்ம அறிவியலில், டெக்னாலஜியில், கல்வியில் எல்லாத்துலேயும் வளர்ந்த பிறகும் கூட ஏதோ ஒரு கூட்டம் பெண்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை எழுதணும், ஈவன் இலக்கியத்துக்குள்ளே சில பூஷாக்கள்லாம் இருக்காங்க, யார் எழுதணும் யார் எழுதக்கூடாது அப்படின்னு பட்டியல் இருக்கக்கூடியவங்க, அவங்க எதை எழுதணும் எழுதக்கூடாதுன்னு அப்படிங்கிறது. இப்போ அந்த சூழலில் ஒரு பெண் தன்னுடைய ஆழ்மன சிக்கல்களை, தன்னுடைய உடல் ரீதியான பிரச்சனைகளை பேசுவது என்பது அதுவே ஒரு பெரிய தைரியமான விஷயம். அந்த தைரியத்துக்காகவே நான் திலகா அவர்களை பாராட்டுகிறேன். அந்த முதல் டைட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது, மௌனம் இன்னும் உடல் அப்படின்னு வந்தது. இந்த டைட்டில் எனக்கு புரியல, ஒருவேளை உங்கள் ஈழம் மொழியில் இதுக்கு வேறு ஏதாவது கவித்துவமான அர்த்தங்கள் இருக்கலாம். இது தமிழில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல தலைப்பு இருந்திருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப எளிமையாக இருக்கிறது இந்த கவிதைகளுடைய பலமாக நினைக்கிறாங்க. இப்போ பொதுவான கவிதைகளை குறித்து ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய நான் சொன்ன மாதிரி எனக்கு ரூமி ரொம்ப பிடிக்கும். ரூமியோடைய கவிதைகளை படிச்சிருக்கேன். அப்புறமா பாலஸ்தீனுடைய கவிஞர் மஹமூத் தார்விஷ் என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கவிஞர். சில கவிதைகள் நமக்கு படிமமாக இருக்கக்கூடிய கவிதைகள், நான் ஒரு விஷுவல் மீடியாவில் இருக்கிறதுனால எனக்கு சில கவிதைகள் படிமமாக இருக்கக்கூடிய அன்பு தோழர் நண்பர் வெயிலுடைய மகிழ்ச்சியான பன்றைக்குட்டிங்கிற கவிதைகள் கூடிய அந்த படிமங்கள் இருக்கிற விஷுவல்ஸ், அப்படியான விஷுவல்ஸ். ஒரு மதியான நேரத்தில் ஒரு பன்றி தனக்கான உணவை தேடுதுன்னு ஒரு கவிதை அதை வாசிக்கும் போதே ஒரு கிளாசிக் சினிமாவுக்கான காட்சி படிமங்களோட அந்த கவிதை இருக்கும். அப்படியான காட்சி படிமங்களாக இருக்கக்கூடிய சில கவிதைகள் எனக்கு நிறைய ஞாபகத்தில் சொல்ல முடியும். பிரமீலோடைய சிறைகள் இருந்து பிரிந்த இறகொன்று காற்றில் தீராத பக்கங்கள் தன் வாழ்க்கையை எழுதி செல்கிறது அப்படிங்கிற கவிதையாகட்டும். அதை சொல்லும்போது, இறகுன்னு சொல்லும்போது கனியுடைய ஒரு சூப்பர் கவிதை இருக்கு. கோடை நகர்ந்த கோடை தொகுப்புல என்னுடைய மேசைக்கு வந்த சிறகு, நகர்ந்து வந்த சிறகு நகர்ந்து வந்த கோடையை பற்றி பேசுகிற ஒரு கவிதையாகட்டும். நான் நகரம் என்னை துரத்தும் போது கடலில் போய் சரணடைஞ்சிப்பேன், நான் எல்லாத்தையும் கடலில் கொண்டு கொடுப்பேன், நான் திரும்பி போகும்போது கூழாங்களுடைய ஒரு வலுவழுப்பு தன்மையோடு போவேன்னு சொல்கிற அந்த கவிதையெல்லாம் நான் முன்னாடியே படித்தது இப்போவும் எனக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அப்படி காட்சி படிமங்களாக இருக்கக்கூடிய கவிதைகள் ரொம்ப ஆழ் மனசில் உறைஞ்சிரும். ரூமியோடைய நிறைய கவிதைகள், ஒரு ஒரு பறவை மலையின் மீது அமர்ந்து பறந்தது, மலை வளரவும் இல்லை குறையவும் இல்லை அப்படின்னு அப்படியான விஷுவலான கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய கவிதைகளை தமிழில் சொல்லலாம். சுகதராணியோடைய, சல்மாவுடைய நிறைய கவிதைகளை நம்ம ரொம்ப தீவிரமாக படிக்கலன்னா கூட படித்த அளவில் சில இந்த மாதிரியான படிமங்கள் உள்ள கவிதைகள் ரொம்ப பிடிச்ச கவிதைகளாக இருக்குது. அந்த விதத்தில் இந்த இதோடைய பெரிய பலமாக நான் பார்க்குறது என்னென்னா, இவங்க ரொம்ப விஷுவலாக கவிதைகள் சொல்கிறது. ஒரு காட்சியாக இருக்குது, எல்லாமே ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு காட்சி துணுக்குகள் மாதிரி இருக்குது. ரொம்ப முக்கியமான சில கவிதைகள் இருக்குது. நண்பர்கள் கவிதையை குறித்து டீட்டெயிலாக பேசக்கூடியவங்க பேசுகிறதுனால நான் ஸ்பாயிலர் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எழுத வேணும். ஈழவாணி இன்னும் நிறைய பதிப்பு டைரக்டர் வர ஆகிட்டாங்க. ஆமாம், ஏன்னா ஈழவாணி ஆக்சுவலி நான் பொன்னுத்துறை நான் தான் அறிமுகப்படுத்தினேன் இல்லையா, பாலுமகேந்திராவை நான் தான் அறிமுகம் செய்தேன். இப்போ அவங்களுடைய வளர்ச்சியை நான் பார்க்குறேன். அவங்க இன்னைக்கு ஒரு டைரக்டராக வந்துருக்குறாங்க. ஒரு ப்ரொடியூசரோட குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு இயக்குனராக ஒரு ஈழத்தில் இருந்து ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஈழத்திலே இருங்க, தமிழில் எங்களுக்கெல்லாம் போட்டி ஆகிடாதீங்க. ஸோ அதனால் அவங்களுடைய வளர்ச்சியை நான் ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறேன். பூவரசி அவங்க அந்த இதழ் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் பாலுமகேந்திராவை பற்றின ஒரு இன்டர்வியூ ரொம்ப பிரமாதமான ஒரு இன்டர்வியூ பாலுமகேந்திராவை பற்றின ரொம்ப அழகான டீட்டெயிலான ஒரு இன்டர்வியூ. அது வேறு எந்த பத்திரிகைகளுமே வராத ஒரு இன்டர்வியூ, அதை அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ தொடர்ந்து பூவரசி இதழையுமே அவங்க கொண்டு வரணும், அது என்னுடைய வேண்டுகோள். மொழியாக எனக்கு இந்த இது எளிமையாக இருக்குது. மேபி இன்னைக்கு நவீன கவிதைகள் கடந்து வந்திருக்கக்கூடிய தூரம்ங்கிறது மொழியில் இன்னும் ரொம்ப அடர்த்தியான இடத்துக்கு நிற்கிறதுனால மேபி இந்த கவிதைகள் நவீன கவிதைகள் இருக்கிறவங்களுக்கு அது
இம்பேக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் சில நேரங்களில் எளிமை வந்து ரொம்ப பலமாகவும் இருக்கும். ஏன்னா எளிமை தான் உண்மையிலே கம்பீரம், எளிமை தான் உண்மையிலே பிரம்மாண்டம். எளிமையாக ஒரு வேலையை செய்கிறது தான் ஒரு பெரிய விஷயமாக அவன் பார்க்குறேன். வந்து திலக அழகு, நீங்கள் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதுவதற்கு காலம் உங்களுக்கு கணிந்து வர வேண்டும். பூவரசிக்கும் கவிஞர் திலகா அவர்களுக்கும் என்னுடைய மனமிருந்த வாழ்த்து.